ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிற ஜிகோக்குடைய பேட் பாய் ப்ரொஃபஸரில் நியூ ஸ்டூடெண்ட்டு ஃபைனல் பார்ட் ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணி போனாக்கா, ஜிம்மி அண்டி அங்கே 2 பேருமே ஆன்லைனில் பேசியிருப்பாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணவும் செய்கிறாங்க. ஆனால் சொல்லிக்கல லவ்வா வந்துட்டு டேரெக்டாக சொல்லிக்காம இன்டெரக்டாக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. யாங் சொல்கிறாங்க எக்ஸாம் வரப்போகுது, கொஞ்சம் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணலாமா, எனக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான், அதுக்காக பேசாமல் இருக்கணுமா சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் எக்ஸாம் முடியல வைக்கலாம் ஓகேவா, எக்ஸாம் முடிஞ்சதுன்னு பேசலாமா, இல்லை எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ இது கேட்டு யாங்குமே அப்படி தான் இருக்குது. சார் எனக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. பேசாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே சொல்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. யாங்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. சரிடா அப்படி சொல்லிட்டு நீ சொல்லுவா கேட்காம இருப்பேனா அப்படி சொல்லிட்டு யாங் சொல்கிறாங்க. ஃபைனலாக 2 பேருமே எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிமின் ஆன்லைன் பக்கமே போகிறதே கிடையாது, மொபைல் யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா படிப்பார் ஜிமின். டாப்பர்லையே நல்லா படிச்சுட்டு இருக்காரு. அதுக்கும் யாங்க நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஒரு 15 days எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 15 days ஆஃப்டர் ஜிமின் அந்த இதை ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் ஓப்பன் பண்ணதுமே அவ்வளோ மெசேஜ் வந்துருக்கு. ஜிமினால் படிக்க முடியல, அவ்வளோ அனுப்பி வச்சிருக்காரு. ஜிமின் பார்க்குறது எப்போ பண்ணியிருப்பான் சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. யாங் வந்துட்டு என்னதான் எக்ஸாமுக்கு படித்தாலும் டெய்லியுமே ஜிம்முக்கு ஒரு மெசேஜ் வந்து பண்ணிவிடுவார். ஜிம்மி தான் ஓப்பன் பண்ணாமல் அதனால பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் பார்க்குறாங்க, அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருந்தது லைஃப்பில். ஆனால் யாங் பேசுகிறதும் யாங்கோட மெசேஜ் பார்க்கும்போது ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காரு, பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா மெசேஜும் அப்படியே ரசித்து பார்க்குறாரு, ஒவ்வொன்றும் ரீட் பண்ணுறாரு. அவர் கண்கள் அந்த மெசேஜை ரீட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க, என்ன லவ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பையனா, என்னால் நம்ப முடியாது தெரியுமா, எனக்கு இப்படி ஒரு பையனாங்க. காட் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இது வரைக்கும் நான் எவ்வளோ பெயினை பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்களா, என்கிட்ட நல்லா பேச மாட்டாங்களா, எல்லாரும் என்னை ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்களா, என்னையே எல்லாரும் சிம்பதியாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் தடவையாக என்கிட்ட எனக்கு அப்படி எந்த ஒரு ஃபீல்மே தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஏதோ நானும் எல்லாரும் மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. நான் நியூட்ரன்றது எனக்கு ஒரு விஷயமா தெரியல. ஆனால் இப்போ தான் பயமாக இருக்குது. ஏன்னா எனக்கு யாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஐ லவ் யாங். ஆனால் யாங்குக்கு நான் நியூட்டன் தெரிஞ்சா என்ன சொல்லுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் என்னை அக்செப்ட் பண்ணிப்பா சொல்லிட்டு இருந்தாலும் நியூட்டன் சொல்லிட்டு எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியலையே, பயமாக இருக்கே ஜிம்னு நினைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதால என்னால் விட்டும் கொடுக்க முடியல, எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பான்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் பயமாக இருக்குது. உங்களோட கேட்பானா, ஏன் எனக்கு முன்னாடி சொல்லிட்டு கேட்பானா அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ அனுப்புறது பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஜிம் பார்க்குறாங்க. பேபின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பேபின்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லி அவங்க ஜிம் சொல்கிறாங்க. நான் ரொம்ப கேட்பேன், கோச்சிங் மாட்டேறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு இதே ஒரு பயமாக இருக்குது, என்ன கேட்க போகிற அப்படி சொல்கிறாங்க. இல்லை நம்ம யூடேஸ் தான் அப்படியே பேசிகிட்டு இருக்குது, நேரில் பார்க்கலாமா சொல்கிறாங்க. நேரில் சொல்கிறாங்க. ஆமாம் நேரில் பார்ப்போமா, ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம 1 year பக்கம் பேசிட்டோம்ல சொல்கிறாங்க. ஏன்னா 1 year பேசியிருப்பாங்க. அந்த 12th ஸ்டார்டிங்லேயே எண்டு வரைக்குமே ஜிம் பேசியிருக்காங்க. அப்போ 1 year ஆயிடுச்சு இல்லையா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது யாங்க சொல்கிறாங்க, ப்ளீஸ்டா செல்லம் நான் அவனை பார்க்கணுமே, ஒன்று பேசணுமே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்க்கணுமா, எனக்கு ஒன்றும் நம்ம பொண்ணு பார்க்கணுன்றதே இல்லை, ஏன் உனக்கு என்னை பார்க்க ஆசை இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு மட்டும் ஒன்று பார்க்க ஆசை இருக்காது என்ன ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அதை யோசிக்கிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, ப்ளீஸ்டா அவனை பார்க்கணுண்டா, ஒரே டைம் ஓகே சொல்ல நான் வந்துட்டு சிவிலுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம யாங் வந்துட்டு டேகோஸ் அந்த பையன் அப்புறம் டேகு தான் ரியாலிட்டிங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, சிவில் வரவா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்னும் எப்போ மீட் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2 பேரும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு சம்மர் ஹாலிடே தானே, அளவு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் ஓகேவா, சிவிலில் எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே நான் புக் பண்ணுற ஒரு டேபிள் நீ அங்கே வரியா, நம்ம அங்கே மீட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் சரி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ இந்த டேட்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஜிம்னுக்கு இப்போ தான் ரொம்ப நர்வஸாக இருக்குது. நேரில் பார்த்தா எப்படி பேச போகிறோம், எனக்கு நம்ம பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு நிறைய ஒரு மாதிரி இருக்கிற. நேரில் மியூட்டுன்னு தெரிஞ்சால் ஆக்செப்ட் பண்ணிப்போனா, நம்ம வந்து ஹைட் பண்ணுறது நாங்கள் தப்பாக நினச்சிப்போனா, நம்ம திட்டு வாங்குவோம், நம்ம நேரில் எப்படி மியூட்டுன்னு சொல்ல போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. மியூட் கொஞ்சம் புரியுமா புரியாதா அப்படி சொல்லிட்டு ஜிம்னுக்குள்ளே ஏகப்பட்ட தாட் ஓடிட்டு இருக்கு. பயமாக இருக்குது. ஆனால் அவருக்கு யாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கிட்ட பண்ணாக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு, அவ்வளோ பிடிச்சிருக்கு, ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஆனால் எப்படிதான் இதை சொல்ல போகிறோம் அப்படின்னு தான் அவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஒரு 15 days ஆஃப்டர் தான் 2 பேர் மீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரின்ட்டு 15 days ஆஃப்டர் 2 பேர் மீட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் யாங் வந்துட்டு வராங்க. இன்றைக்கி ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக டேட்டாங்க. டேட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க. யாங் ஒரு டேபிள் நம்பர் சொல்லியிருப்பாங்க. அந்த டேபிள் நம்பர் போய் ஜிம்மி உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. எப்படா மீட் பண்ண போகிறோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படி சொல்லி ஜிம்முக்குள்ள பயம் வந்துட்டே இருக்குது. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. மனசு பரவாயில்ல, அப்படி ஒரு பயம், ஒரு மாதிரி பதட்டும், ஹார்ட் பீட்டு அப்படியே வந்துட்டு லைஸ்ட்டாக பாயிட்டே இருக்குது. ஜிம் பார்த்துக்காங்க. ஒன்றும் ஜிம்னா அவங்களால முடியும், அமைதியாரு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ மியூட்டுன்னு தெரிஞ்சு யாங்க்கு பிடிக்கிறாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. அந்த 1 year அவன்கிட்ட பேசியிருக்கான். அவன் பேசின அந்த மெமரிஸ் மட்டும் போதும் ஓகேவா, அதோட மேலே போயிடலாம் சரியா, அதுவே போதும், அதை தாண்டி எதுவும் வேணாம் சொல்லி ஜிம்மில் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து ஜிம்மில் ஷோல்டர் கை வைக்கிறாங்க. ஜிம் பயந்து போய் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் செம்ம அழகா, அவ்வளோ ஹேண்ட்ஸம், அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அப்படி
ஒரு நாள் ஸ்மைல் பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக இருக்காரு. நீங்கள் யாரும் இமேஜின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நம்ம சைனீஸ் ட்ராமாவில் உங்களுக்கு தெரியும்ல, யாங் அவரோட ரியல் நேம் யாங் தான். அவர் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் அவரும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ யாங்க பார்த்தோம் ஜிம்மில் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. நம்ம ஜிம்மில் யாங்க அழகாக நின்றுருக்காரு, ஹைட் அண்ட் வெயிட்டாக பர்ஃபெக்ட் லுக்கில் செம்ம அழகாக நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அப்படி யாங்க ஜிம்மில் பார்த்துருக்காங்க. இப்போ யாங்க பார்க்குறாங்க, ஓய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டக்கு நினச்சிருக்காங்க, அவ்வளோ ஷை ஆகுறாங்க. யாங்க பார்த்ததுமே ஜிம்முக்கு ஷைனஸ் தான், ஷை ஒன்றும் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் அப்படி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம யாங்க பார்க்குறோம், என்னாச்சு சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் போய் பார்க்கவே மாட்டேன், ட்ராஃபிக் ஹேட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம யாங்க பார்க்குறாங்க, ஹலோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நின்று பார்க்குறாங்க, ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெஸ் அழகாக இருக்காரு. யாங்க பார்க்குறாங்க, ஜோ ஃபோட்டோவில் பார்த்து நேரில் இவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. ஏங்க இப்போ ஏங்க பார்க்குறாங்க, உட்காருங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் உட்காந்துருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசல, இன்னும் அப்படியே ஆப்போசிட் போய் ஏங்க உட்காருங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஏங்க கையில் ஃப்ளவர்ஸ் இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படி வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க. ஜிம் அப்படியே ஏங்க பார்க்குறதும் ஒரு ப்ளஷ்ஷாக வரும், கீழே குடிச்சுக்கிறது இப்படியே இருக்காங்க. ஏங்க கொஞ்சம் வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோதான் இப்படி இருப்பான் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜிம்முக்கு இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஏன்னா வந்தது வாங்கன்னு சொல்லலை, ஹலோ சொல்ல, ஹாய் சொல்ல, எப்படி சொல்ல போகிறோம் இப்போ நியூட் லாங்குவேஜில் எப்படி சொல்கிறது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கு புரியுமா அப்படி சொல்லி ஜிம்முக்கு பயம் வந்துடுது. ஒரு மாதிரி நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான், அப்போ வந்து ஃப்ளவர்ஸ்லாம் கொடுக்குறான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எப்படி சொல்ல போகிறோன்ட்டு ஒரு பயம் வந்துடுது. இப்போ அப்படி நம்ம ஜிம்மி ரொம்ப தயக்கத்தோட உட்காந்துருக்காங்க. இப்போ வெயிட் வராங்க, சார் நீங்கள் இப்படி நல்லா உட்காந்தீங்க, யாரோ பர்சன் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டர் கொடுங்க சார் அப்படி சொல்லிட்டு வெயிட் சொல்கிறாங்க. இப்போ ஏங்க பார்க்குறாங்க, ஓ உங்களுக்கு ஆர்டர் வந்து கொடுக்கணும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சார் ஓகே, எனக்கு ஒரு கோல்டு காஃபி ஊற்றுவா சொல்கிறாங்க. ஓகே சார், அப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இப்போ அந்த வெயிட்டருக்கு சொல்கிறாங்க. வெயிட்டர் கேட்குறாங்க, இப்போது ஜிம் பார்க்குறாங்க அது சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் யாங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜூஸ் நேம் சொல்கிறாங்க. அது ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸ் தான் சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இல்லைன்னா நம்ம தெரிஞ்ச ஞாபகத்தை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாம் பேச சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பேசுன்னு சொல்லும்போது ஒரு பயம் வருது. பேசலாம் என்னத்தை பேச, நம்ம எப்படி பேச முடியும் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏங்க பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, எல்லாரும் அவங்க ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏங்க பார்க்குறாங்க. இப்போ ஏங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்ட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூட் லாங்குவேஜில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. ஜிம் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. யாங்க பார்க்குறாங்க, அவரும் இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ மியூட் லாங்குவேஜில் பேசுகிறாங்க அழகா. ஜிம் பார்க்குறாங்க, உனக்கு சொல்லி ஜிம் வந்துட்டு இப்போ மியூட் லாங்குவேஜில் பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏங்க எதாவது ஸ்மைல் பண்ணுறாங்க, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு யார் சொல்கிறாங்க. ஜிம்மெல்லாம் நம்பிங்கிற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சார் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு டேஸ் வராயிடுச்சு. இப்போ நம்ம ஜிம் பக்கத்தில் யாங்க க்ளோஸ் அப் ஆகிட்டு உட்காடுறாங்க. அங்கேயும் ஒரு சேர் இருந்துட்டு 4 சேர் இருக்கும் அந்த டேபிளில். இப்போ ஜிம் பக்கத்தில் உள்ள டேபிளில் போய் யாங்க உட்கார சொல்லி ஜிம்மில் உட்காடுறாங்க. இப்போ யாங்க ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்மில் கலந்து டேஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னாச்சு இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் எனக்கு எப்படி தெரியும் சொல்லி ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ யாங்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசின 6 மந்த்து நான் வந்துட்டேன். அதான் என்கிட்ட ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஏன்னா ஜிம்மின்னு தெரியும், எந்த ஸ்கூலில் படிக்கிறதுன்னு தெரியும் இல்லையா, அதனால ஸ்கூல் நேம் வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம், ஸ்கூலில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சர்ப்ரைஸா இப்போ ஃபோட்டோ பார்க்காம ஒருத்தர் பார்க்க சொல்லிட்டு நான் வந்தேன் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஆமாம் நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம், என் ஃப்ரெண்டு பேர் ஊஷிக்கு ஓகேவா, அவனும் நானும் தான் வந்தோம். அப்படி வரும்போது தான் நான் வந்து ஜிம்மின்ற நேம் வந்து கேட்ட ஒரு பர்சன்ட்டாக அவன் சொன்னான். ஜிம்மி நான் சொல்லிட்டு சொன்னான். ஒரு பையன் வந்துட்டு நான் வந்து காமிச்சேன். அப்போ தானே எனக்கு தனியாக உட்காந்தேன், ஏன்னா அது பிரேக் கவர் எல்லாருமே ப்ளே பண்ணியிருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ தனியாக உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன். அப்போ ஒரு பொண்ணு வந்து உன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா, இது டவுட் கேட்டுருந்தா, அப்போ நீ எக்ஸ்பிளைன் பண்ண, ஆனால் அப்போ நீ மியூட் லாங்குவேஜ் சொல்லியிருந்தா, அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. அப்போ நான் பையன்கிட்ட கேட்டேன், ஜிம்மி வந்துட்டு யாரும் சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு பையன் உனக்கு சொன்னா, அவன் ரொம்ப நேரம் படிப்பான், டாப்பர் ரொம்ப அழகாக இருப்பான், வச்சான பையன் தான். ஆனால் அவன் வந்து மியூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது, யாரும் அதை மட்டும் பேச மாட்டாங்க, அவனும் யாரும் பேச மாட்டான், கொஞ்சம் ரூடாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு அவனை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கேட்டேன், நீ மியூட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கூட வரைக்கும் உனக்கு ஃப்ரெண்டாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் அவனை வந்துட்டு ஃப்ரெண்டாக எனக்கு பிடிச்சவனை பார்க்க வந்தேன், சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனால் அவனை பார்த்ததுக்கு அடுத்த செகண்ட் தான் நான் முடிவு பண்ணேன், நீ தான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு, நீ தான் எனக்கு உன்னை தான் லவ் பண்ணணும், உன்னை தான் மேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் அவனை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த டைம் மட்டும் எதுவும் நான் க்ளோஸாக வரேன்னு நினைக்கிறேன், சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்தேன். ஏன்னா அப்படி மியூட்டாக இருக்கியா, நீ எதனால் என்கிட்ட சொல்லாமல் இருக்க, வேறு என்னை பற்றி என்ன நினச்சிருக்கேன்னு தெரியாது சார். ஓகே உனக்கு எங்கிட்ட எனக்கு பிடிக்கணும், லவ் ஃபீல் ஆகணும், இப்போதைக்கு ஃப்ரெண்டில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எனக்கு உன்னை பார்த்த செகண்ட் எனக்கு ரொம்ப லவ் ஃபால் ஆகிடுச்சு, அதே மாதிரி உனக்கு ஆகும், அப்போ தான் நம்ம பேசிக்கலாம், நேரில் பார்த்து பேசிக்கலாம், அவன் சொல்லிக்கலாம்,
இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே நான் பார்த்துட்டு போயிட்டேன். செகண்ட் டே நான் கேட்ட ஃபோட்டோ கூட சொல்லிட்டு நீ ஃபோட்டோ அனுப்பினேன். நான் ஆக்சுவலாக முன்னாடி நேரில் பார்த்துட்டேன் சொல்லிட்டு ரொம்ப ஜிம் சொல்றியா ஏன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் மியூட்டன் தெரிஞ்சு கூட லவ் பண்ண ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்ல அப்படி ஒரு இயர்ஸ் அவர் எப்படி சொல்கிறது தெரியல. அவ்வளோ அழகு ஒருத்தர் ஜிம் ரொம்ப அழகாங்க இப்போ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ யங் படிச்சுமே ஹக் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு யங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு அழகா செல்லம் பாரு அழகா எல்லாரும் பார்க்குறாங்க பாருமா அழகா சொல்கிறாங்க. ஜிம் அழுதுட்டே இருக்காங்க. ஐயோ அழக்கூடாது பாரு சொல்கிறாங்க. ஜிம் தேம்பி விளையாடுறாங்க. அவரால் இதை நம்பவே முடியல. ஒரு மியூட்டன் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. நீ மியூட்டன் தெரிஞ்சுக்கிட்டு நான் லவ் பண்ண ஓகேவான்னு சொன்னேன். எனக்கு வந்து இந்த குறைன்ற ஒரு விஷயமே தெரியாது எப்போவுமே. நான் எப்பவும் சொல்கிறதா ஓகேவா. சில பேருக்கு இன்சைட் இருக்கும், சில பேருக்கு அவுட் சைட் இருக்கும். அது பெரிய விஷயம் இல்லை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க ஜிம்மிக்கிட்ட. ஜிம்னா யாங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அது நம்ப முடியல. மியூட்டன் தெரிஞ்சா லவ் பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பாரு என் லவ் சொல்ல தான் நான் வந்த ஓகேவா. நீ சொல்ல விட மாட்டேன் கொஞ்சம் ஹக் ப்ளீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் விடவே மாட்டாங்க. யாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பசங்க வராங்க. ஏன்டா நாங்கள் இப்போது பேசலாமா உள்ள ஜிம்முக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் யாங்க திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு இந்த வாய்ஸ் கட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பசங்க நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது யார் ஜிம் கேட்குறாங்க யாங்க கிட்ட. இப்போ யாங்க பார்க்குறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமாம் என் பேர் யோன்ஜினா என் பேர் ஊஷிக்கு சொல்கிறாங்க. ஊஷிக்கு அவள் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் 2 பேர் தான் சரியா. இவனை நான் அனுப்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப கோவம் என்னை மட்டும் விட்டு போய் பார்த்துட்டு வந்தீங்க 2 பேரும் சொல்லிட்டு இவங்க போய் போவோம். வந்து இன்னைக்கு 2 பேரும் வந்தாங்க. நான் என்ன சொன்னாக்கா லவ்லாம் கன்ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலான்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ இவங்க எதுக்காக முன்னாடி வந்தாங்க தெரியல. எதுக்காக முன்னாடி உள்ள வந்தீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் அழுதுட்டு இருந்தாங்க. அதனால வந்து சொல்கிறாங்க ஜிம்மி நீங்கள் பாரு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு அழகா சொல்லிட்டு நம்ம யோன்ஜி தான் வந்து டேஸ்ட் வாய்ப்பு பண்ணிடுறாங்க. யோன்ஜி வந்து யாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா. அவர் டேபிளில் தான் வந்துருக்காரு. இப்போ டேஸ்ட் வாய்ப்பு பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னியாமே உனக்கு ஏன் அது இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கும் பாரு ஓகே. ஸ்கூலில் இருக்க ஃபேக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஓகேவா. ஆனால் உங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி ஓகே. நான் இவன் நல்ல பையன் ஓகே. நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம் கிட்ட சரியா சொல்கிறாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டாக இருப்போம். நாங்கள் போய் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஹாப்பியாக ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. நிஜமா அவன் கேட்குறாங்க. நிஜமா அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் யோகி பார்த்துட்டு செம்ம கூட்டாக இருக்கண்டா யாங்க இவான்னு சொல்கிறாங்க. ஏன் பாய் ஃப்ரெண்டா சொல்லிட்டு யாங்க சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஆகுறாங்க. சார் கேட்ட திங்ஸ் எங்களை சொல்கிறாங்க. இந்த சொல்லிட்டு டேபிள் வைக்கிறாங்க. இப்போ யாங்க பார்க்குறாங்க. இந்த சொல்லிட்டு ஜிம் யாங்க வந்து மீட் பண்ணுறாங்க. எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு யாங்க வந்து இப்போ மீட் பண்ண சொல்கிறாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஐஃபோன் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்லிட்டு யாங்க சொல்கிறாங்க. மீட் லாங்குவேஜ்ல ஜிம்முக்கு அந்த ஹாப்பினஸ் சொல்லவே முடியல. பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி யாங்கே படிச்சுக்காங்க. என்ன பார்க்குற திருப்பி சொல்ல மாட்டியா அப்படி லவ் பண்ணியா நீயே சொல்கிறாங்க. இப்போ எங்கே பார்க்குறாங்க. லவ் பண்ணுறாங்க சொல்லு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஸ்கூலில் நிறைய பேர் யாங்க சுற்றிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம எங்கே சொல்லவே ஜிம்முக்கு பயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாட்டா நிறைய பேர் சொல்கிறாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு எங்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்தது. ஜிம்மி யாங்க பார்க்குறாங்க அப்படியா சொல்லிட்டு. இப்போ யாங்க எத்தனை பேர் எப்படி சொன்னாலும் எனக்கு ஜிம்மி தான் பிடிக்கும் சரியா. நீ அதை பற்றி யோசிக்காத நீ சொல்லு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. வீட்டு ஜிம்மி அழகாக அந்த மியூட் லாங்குவேஜ் அழகாக ஹேண்ட் வந்து ஹார்டின் மாதிரி வச்சு காமிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் மியூட் லாங்குவேஜ் சொல்லியிருப்பாங்க. அந்த டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ யாங்க பார்க்குறாங்க. கை காட்ட சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க கை காட்டு அப்படி சொல்லிட்டு ஜிம்மி யாங்க வந்துட்டு ஜிம்மிக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுப்பாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு பிரேஸ்லெட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் எதுவுமே வாங்கிட்டு போகிறது பார்க்குறாங்க. எனக்கா ஒரு மியூட்டன் தெரிஞ்சால் நம்ம எப்பயும் அக்செப்ட் பண்ணிக்காமல் போயிடுவானோ அப்படி சொல்லிட்டு ஜிம்மி எதுவும் வாங்காமல் வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஊஷிக்கு பார்க்குறாங்க. ஏன்டா அவங்க கிட்ட வாங்கிடலாம் ஏன்டா வாங்கிட்டு வர அப்படி கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு ஜிம்மி வந்து மியூட் அப்பெல்லாம் பார்க்கவே கிடையாது. ஒரு சிம்பிள் எப்படி எதுவுமே கிடையாது. அவங்க வந்துட்டு எப்பவும் நம்மளால ஈக்குவல் தானே அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. ஜிம்மிக்கு தான் இன்னும் பிடிச்சிருக்கு. ஜிம் பசங்க அதை சொல்கிறாங்க. ஏன்டா அவங்க எதுவும் வாங்கிட்டு வரல சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாங்க பார்க்குறாங்க. எதுக்குலாம் இல்லை ஜிம்மி திச்சிங்க சொல்கிறாங்க. இல்லைடா நீ வாங்கிட்டு வந்திருக்கல அவனுக்கு ஒரு லவ் இருக்குல்ல அப்படி இது வாங்கிட்டு ஒரு கிஃப்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சிருக்காங்க. இப்போ யாங்க பார்க்குறாங்க. வாங்கிட்டு யார் சொல்கிறாங்க. ரொம்ப ஜிம்மி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஒரு வேளை மியூட்டன் தெரிஞ்சால் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு பயம். ஆனால் கிட்ட கோச்சிக்கலாம் மாட்டேன். 1 year 2 பேசியிருக்கல ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிக்க. இது மட்டும் போதும் இதுவே போதும்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படின்ட்டு அவங்க ரிலேஷன் எந்த கம்ஃபர்ட் பண்ணியிருக்கேன் நல்லா பேசியிருக்கேன். இது யாரும் கொடுக்க முடியாத ஒரு கம்ஃபர்ட் எனக்கு கொடுத்துருக்கல. அதுக்கு தேங்க் மட்டும் பண்ணிட்டு போயிடலான்னு நினச்சேன்னா அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாங்க பார்க்குறாங்க. என்ன அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டே அப்படி கேட்குறாங்க. இல்லை மனசு எடுத்து நம்பிக்கை இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படி நம்பிக்கை இருந்தால் நீ வாங்கிட்டு வந்திருப்பல அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ எனக்கு என்ன போடு அப்படி யாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி நீரில் பண்ண மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் கூட அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு என்ன கொடுக்கவே தெரியல. அதை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம நோஞ்சி பார்க்குறேன். டே காலத்தை செயின் போட்டுருக்காது கழட்டி போடுறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் நிற்கல பெரிய வைக்கிறாங்க. அது டக்குனு செயின் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அப்படி யாங்கிட்ட விடுறாங்க. போட்டு விட்டு நம்ம போட்டு தானே விட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி போய்ட்டு யாங்க அந்த செயின் போட்டு விடுறாங்க. இப்போ தான் அங்கே ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அதை விட ஹாப்பியாக இருக்காங்க.
அவரு பார்த்துட்டே இருக்காங்க. எதுக்குடா பார்த்துட்டு பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு கூட உனக்கு லாங்குவேஜ் புரியும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஜிம் கிளாஸ் உனக்கு எப்படி சொல்றாங்க 6 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் சரியா, உன்கிட்ட நான் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் வந்து எப்படி மியூட் லாங்குவேஜ் பேசணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்க்குறப்போ உனக்கு புரியுற மாதிரி நான் பேசணும் இருக்காங்க. சொல்லி இப்போ இதெல்லாம் மியூட் லாங்குவேஜ் தான் பேசியிருக்காங்க சரியா, நீங்கள் மியூட்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படிதான் ஏங்க வந்து ஹேண்ட் வச்சு அழகாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. ஜிம்மோட கண் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, ஐயோ 2 பேரும் செம்ம அழகா இருக்காங்களா சொல்றாங்க. ஆமா சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் நம்ம யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ யாங்க பார்க்குறாங்க அப்புறம் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஷை ஆகிட்டு இருக்காங்க. ஷை ஆகிட்டு வச்சுக்கே டைம் ஆகினா போயிடுவோம்ப்பா அப்படி பார்த்துக்க சொல்றாங்க. ஜிம் பார்க்குறவங்க வச்சுட்டு சொல்றாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, பாடா இவங்க அப்பா இருக்கலாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் கமிஷனர் ரொம்ப மோசமானவரை சொல்றாங்க. ஏதோ வெளியே அனுப்ப மாட்டாட்டா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சு பாரு, நாங்க என்னென்னமோ பேசி ஏதோ கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருக்கோம் ஓகேவா, ரொம்ப டைம் தான் இருக்க முடியாது, நாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும் அதுக்குள்ள பேசு அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரியாவது பேச சீக்கிரமா ஏங்க பாக்குறாங்க அவன் பயமுட்டா சொல்லிட்டு போயாச்சு. ஏங்கா எனக்கு கொஞ்சம் தள்ளி போங்களா சொல்றாங்க. சார் சொல்லிட்டு தள்ளி போயிட்டாங்க. இப்போ ஜிம்மி எங்க பக்கத்துல உட்காராங்க. யாங்க ஜிம்ல ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. இங்க பாரு நீ எதுவும் யோசிக்காது ஓகேவா, அவன் ஸ்கூல்ல சொல்றாங்க நீ எல்லாம் ரூடா இருக்க சொல்லிட்டு, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நீ ரூடா இருக்கனா கிரேசன் கண்டிப்பா ஏதாவது விருப்பம் வச்சு வேணா ஹார்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஜிம்மி இப்போ மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த சின்ன வயசுல நடந்துச்சு சார் சொல்லுவோம். எனக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. பாரு இதை பத்தி யோசிக்காத, உனக்கு நான் இருக்கா சரியா, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நான் தான். இப்போ நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க பாரு, அவங்க ரொம்ப நல்ல பசங்க சரியா, உன் நல்லா பார்த்துப்பாங்க சொல்லிட்டு இப்போ ஜிம் கேட்குறாங்க. நீ இப்போ காலேஜ் எங்கே ஜாயின் பண்ண போறேன்னு கேட்குறாங்க. அதுவா அப்பா வந்துட்டு எங்கே ஜாயின் பண்ண சொல்கிறாங்க அங்கே தான் சொல்கிறாங்க. நீ சொல்லி வரமாட்டேன்னு கேட்குறாங்க. இல்லைடா என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா, இப்போதைக்கு அவரால் என்னை வந்து அவர் எழுத்து என்னால் பேச முடியாதுடா, கொஞ்சம் டைம் கொடு, நான் காலேஜில் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரேன் சரியா, காலேஜ் முடிச்சுட்டு படிச்சுட்டு ஜாப் இருக்கேன், ஸ்டடியான ஜாபுக்கு போனதுக்கு அப்புறமா நான் வந்து உங்க தேடி வருவேன் சரியா, உன்னை மேட்ச் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கலாமா, லாங் டிஸ்டன்ஸே இருக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிடிக்கும், அது நல்லா இருக்குல்ல. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் தான் ஓகே தான், ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, நீ காலேஜ் இங்கே கொஞ்சம் ஜாயின் பண்ணா 2 பேரும் சொல்கிறேன். எனக்கும் நிறைய ஆசை இருக்குது, உன்னை விட எனக்கு நிறைய ஆசை இருக்குது தான், ஆனால் என் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு சரியா, அதனால தான் கொஞ்சம் டேஸ் மட்டும் பொறுத்துக்கும் சரியா, காலேஜ் மட்டும் நான் எங்கள் அப்பா ஜாயின் பண்ணுறதோட அங்கே ஜாயின் பண்ணுறேன் மாதிரி கேட்டு பார்த்துட்டா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா நான் ஸ்கூல் முடிச்சேன் இப்போதாக்கா எக்ஸாம் முடிச்சோன்னு கேட்டேன் அப்பா கிட்ட, நான் வந்து சேவை படிக்கவா அப்படின்னு கேட்டேன். அப்போயே அப்பா சொல்கிறாரு இல்லை அப்புறம் அனுப்ப முடியாது, தனியாக விட்டா அவன் பிடிச்ச மாதிரி இருப்பா, அப்போ நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. உனக்கு தெரியுமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களோட என் அப்பா அதிகமாக பேச விட மாட்டாங்க, வெளில போக விடவே மாட்டாங்க தெரியுமா, நான் அதிகமாக வீட்டில் தான் இருப்பேன். அப்படி வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு தனியாக இருக்கிறதுனால தான் எனக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு அப்படி கூட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக ஆகும் ட்ரை பண்ணதில்லை. ஆன்லைனில் நான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டோரிலாம் போடுவேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு பேசுனது ஒன்று உங்ககிட்ட தான், ஏன்னா உன்னோட ஸ்டோரி எனக்கு லைக் பண்ணிச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இவங்ககிட்ட மட்டும் எனக்கு பேசணுன்ற ஆசை வந்துச்சு சரியா, அதுக்கப்புறம் நான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன், எனக்கு நீ மட்டும்தான், எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் வேணாம் ஓகே, நீ எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுவேன், நானும் அப்படி தான் ஓகேவா, பக்கத்தில் இருக்கும் எதுவும் இல்லை அப்படிதான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நேரில் பார்த்ததுக்கப்புறம் ட்விட்டர் லட்டு மாதிரி கடை ஆசைட்டு மாதிரி ஏன் அதுவும் பேச கட் பண்ணுறாங்க. உனக்கு பர்மிஷன் அவர் கிஸ் பண்ணவா கேட்குறாங்க. ஜிம் நான் ஓகே சொல்லிட்டு எது செக் பண்ணுறாங்க. ஜாங் படிக்கும்போது ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ரிப்ளஸ் பண்ண தான் நினச்சிருப்பாரு, ஆனால் ஜாங் வந்துட்டு 4th இல்லை 6th கிஸ் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணல. ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக, என்னைக்கு நாங்கள் மேரேஜ் அன்னைக்கு பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்றைக்குமே எனக்கு வந்துட்டு இந்த ஜிம் வந்துட்டு பெஸ்ட்டு தான் ஓகேவா, எனக்கு நான் உங்கள்கிட்ட பார்த்ததில்லை, அது மாதிரி இப்போ நல்லா சொல்லிட்டு கேட்டுக்கோ, உன்னை யார் வந்துட்டு நீ ஒரு மியூட்டு அப்படி சொல்லிட்டு சிம்பிள் பார்க்குறவங்க அப்படி பேசாத ஓகேவா, உன்னை யார் இப்போ இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, நீ எல்லாரும் மாதிரி அதான் ஒரு நார்மல் பர்சனாக நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் பேச சரியா சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இரு ஓகே, யாருக்காக இருக்கணும் மாற்றிக்க வேணாம் சரியா, எனக்கு இந்த ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நேரில் பார்த்தேன் நீ எப்படி இருக்குன்னு அப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அப்பயும் பிடிச்சிருந்துச்சி, உன் ஃபேஸில் அந்த கோல்ட் ட்ரெஸ் இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, நான் பேசுகிறப்ப ரொம்ப சாஃப்டாக இருப்பது இமேஜின் பண்ணேன்னா நேரில் வந்து பார்த்தா சார் கோல்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க தான் சும்மா நியூஸை பிடிச்சி வேறு வச்சுருக்கேன், நான் சின்ன பெரிய ஸ்மைல் வருது, ஆனால் இப்போ பார்த்தா என்கிட்ட இப்படி அழகாக சொல்கிறாங்க, என்கிட்ட மட்டும் பேர் ஓகே எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி உங்ககிட்ட யார் ட்ரூவாக பேசுகிறாங்களோ ட்ரூ அளவுக்கு யார் காட்டுறாங்களோ அவங்ககிட்ட நீ அந்த மாதிரி இருக்கலாம், சாஃப்டாக தப்பு இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. உனக்கு என்ன சொல்கிறாங்க, எனக்கு நான் அந்த பிடிச்சிக்கலாம் செல்ல குட்டி சொல்லுங்க ஏன்னு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாயிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பெல்லாம் ஒரு பாசம் அவளுக்கு கொஞ்சிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாகவே எனக்கு இதெல்லாம் எனக்கு சொந்த மாதிரி சொல்லி வந்தாலும் இதெல்லாம் உனக்கு சொந்த மாதிரி தான் ஓகேவா, அவங்க தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்க ஓகே, மேரேஜ் பண்ணுறேன் உன்னை தானே பண்ணுவேன் சொல்லிட்டு ஏன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இருக்கிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னோட ஃபேமிலி பற்றி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபேமிலி பற்றி தெரியும் சரியா, உங்கள் அளவுக்கு நாங்கள் வந்துட்டு ரிச்சஸ்ட் கிடையாதுடா, அப்பா வந்துட்டு எப்படின்னா வில்லேஜ் அப்பாவுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, ஆனால் அப்பாவுக்கு வந்துட்டு கமிஷனராக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்துட்டு எல்லாமே இருக்குது எங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸ் மேன் அந்த வேறு ஃபேமிலி கிடையாது, வில்லேஜில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கப்புறம் அப்பா கமிஷனர், என்னையும் அப்பா வந்து நான் படிக்க வச்சு கவர்மெண்ட் ஜாப் தான் அனுப்ப நினைக்கிறாரு ஓகேவா, ஒரு மிலிட்ரிலையோ இல்லை இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இல்லை சிபிஐ அப்படி தான் அனுப்ப நினைக்கிறாரு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் அப்பா அப்படி ஆசைப்படுறாரு, எனக்கு ஜாப் அப்பா ஆசைப்படுற மாதிரி ஓகே
ஓகே சொல்லிட்டு ஓகேவா என்ன சொல்கிறா இதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் மேரேஜ்னாக்கா அது எனக்கு பிடிச்ச மாதிரி என் ஜிம்மி கூட மட்டும் தான் நடக்கும் சரியா. அதில் மட்டும் நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன் சரியா. என்னை வந்து வேறு யாருமே வந்துட்டு சமாதானம் பண்ண முடியாது, என்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நான் கூட மட்டும்தான் இருப்பேன். நான் லவ் பண்ணுற விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பேன். எனக்கு முதல்ல பிடிச்ச விஷயம் அந்த நீ தான். என் அப்பாவுக்கு தெரியும், என் அப்பாவை மீறி நான் விஷயம் பண்ணுறேன். உன்னை லவ் பண்ணுற மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஏங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மி ஒரு மாதிரி இருக்குல்ல அப்பாவுக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டாங்க. என் அப்பாவுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கேன் அந்த நிமிஷம் என் ஃபேமிலிக்கு கூட நான் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஒரு மாதிரி இருக்கு. அச்சோ அப்படி அவசரம் பண்ணா சொல்கிறேன். இப்போ நான் பண்ண மாட்டேன். நான் பேச புரிய வைப்பேன் ஓகேவா. உன்னோட வேல்யூ வர சொல்லி புரிய வைப்பேன் ஓகேவா. எனக்கு மட்டும் எதுவுமே தேவை, நீ மட்டும்தான் வேணும், உன்னை மட்டும்தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் சொல்லிட்டு ரொம்ப யாங்க சொல்கிறாங்க. என்னை விசிக்கிற யாரும் கம்ஃபர்ட் பண்ண முடியாது, நீ பண்ணுங்க சரியா. சேம் நானும் அப்படிதான். உனக்கு எனக்கு தான் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் ஓகேவா. யூ ஆர் மைண்ட், ஐ எம் யூ ஓகேவா சொல்லிட்டு நம்ம யாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ யாங்க சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்க. என்னை அக்செப்ட் பண்ணி எடுத்து போய் லவ் பண்ண சொல்கிறாங்க. அடிப்பேன் பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு யாங்க பிடிச்சி சஜஸ்ட் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. யாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எப்படி இந்த மாதிரி பண்ணுறதா எத்தனை பண்ணிப்போ சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நீ போய் கூட இருப்பல சரி எப்போ நான் கூட இருக்கா ஓகே. நான் மட்டும் எங்கேயும் போயிட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்கு. நான் எதுவுமே டைம் மைண்ட் வரல, மன்னிச்சுப்போ. நெக்ஸ்ட் டைம் மைண்ட் வர சொல்கிறாங்க. மன்னிக்கணுமா எதுக்குடா மன்னிக்கலாம்னு கேட்குற. எதுக்குடா நல்ல இது எதிர்பார்க்கவே சொல்கிறாங்க. இல்லை நான் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு வரும்போது எனக்கு வாங்கிட்டு வந்து கொடு சரியா. ஏன்னா எனக்கும் ஆசை இருக்குன்னு என் பாய் ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கேன். நான் நிறைய வச்சிருக்கேன். ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஷேர் பண்ண கிஃப்ட் மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு வந்துட்டு லவ் மாதிரி கொடுக்கணும்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் கண்டிப்பாக தருவேன் சொல்கிறாங்க. யாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ யாங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. நிறைய பேசுகிறாங்க. நான் ஃபியூச்சர் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பேர் வந்துடுறாங்க. டே நாங்கள் பேசுகிறேன் வாங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துடுறாங்க. 4 பேர் உட்காடுறாங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டான் உனக்கு என்ன பிடிக்க சொல்லிட்டு யாங்க சொல்லுவாண்டா சொல்லிட்டு எல்லாரும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. மாறி மாறி சாப்பிட்டுக்கிறாங்க. யாங்க இந்த ஆக்காட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஆக்காட்டுறாங்க. நம்ம யாங்க ஃபுட்டெல்லாம் ஷூட் பண்ணிடுறாங்க. ஜிம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இதில் ஜிமின் நான் எப்படினாக்கா இவ்வளோ நம்ம யாங்கிட்ட பேச வந்துட்டு நம்ம சுகாட்ட ஷேர் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் எப்படி யாங்க பார்த்துட்டு ஜிம் போய் வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. இவன் ஜிம்மு கிளம்பி போயிருப்பாரு. அப்போ தான் நம்ம ஜிம் வந்து சுகா கிட்ட ஷேர் பண்ணுறாரு. சுகா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக வந்து அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன் அடிக்கடி உன் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பெட்டர் பர்சன் வருவாங்க. அவங்க பர்சனுக்கு எல்லாமாவும் மாறி வருவாங்க. அதுக்காக வெயிட் பண்ண சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்தில் நாம சுகா சொல்கிறாங்க. அந்த பர்சனாக யாங்க சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு செம ஹாப்பி ஆகிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இதுக்கு காலேஜ் ஜாயின் பண்ண முடியாது. ஜிம் அப்பா வந்து காலேஜ் வந்து ஜிம்முக்கு சூஸ் பண்ணுறாங்க. ஜிம்மே அந்த காலேஜ் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஏன் வந்து கேட்குறாங்க. ஏன் இதுக்கு இப்போலாம் வந்துட்டு ஜிம் வீடியோ காலாக பேசுவார் அதிகமாக. வீடியோ பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜிம் கேட்குறாங்க நீ எங்கே காலேஜ் ஜாயின் பண்ண போகிற சொல்கிறாங்க. அப்பா கொஞ்சம் காலேஜில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஜாப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. அங்கே கமிஷனர் அங்கே போட்டிருக்காங்க. அது ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க போல். இல்லை அங்கே போகிறதா சொல்கிறாங்க. அப்போ அங்கே காலேஜ் ஜாயின் பண்ண முடியாது ஆமாடா சொல்கிறாங்க. சரி அங்கே சொல்கிறாங்க. சரி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு வந்து பார்க்கவா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னாக்கா இப்போது ஜிம் வந்து எப்படின்னாக்கா எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 15 days ஆஃப்டர் மீட் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து 1 month லீவ் இருக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா. இது மே மந்த் இருக்கு இல்லையா. அப்போ ஜிம் என்ன பண்ணுறேன்னாக்கா நிச்சயமாக என்ன பார்க்க வரையா சொல்லி நிச்சயமாக பார்க்க வரேன் ஓகேவா. இந்த டைம் யோசிச்சு யாரும் நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன். நான் மட்டும் தனியாக வர ஓகே. நீ நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமா வெளியெல்லாம் போகலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறேன் நிச்சயமாக சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் நம்ம போவோமா அப்படி கேட்குறாங்க. அப்பா விடுவாரா சொல்கிறாங்க. விடுவார் எப்படி வீடியோ ஓகே பண்ணுறதுன்னு கொஞ்சம் டைம் இருக்குது சரியா. அந்த போகிறதுக்கு நான் அதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறேன். ஆன்ஜி போகிறதுக்கு நான் வந்து பார்த்துட்டு வரேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே 1 week ஆஃப்டர் ஆகவே நம்ம ஜிம்மும் நம்ம யாங்க மீட் பண்ணுறாங்களா. அப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. 2 பேர் மட்டும் வந்துருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. டே ஃபுல்லாகவும் ஜிம்மு யாங்க வேணா சுற்றிருப்பாங்க. நிறைய கிஃப்ட் வாங்கிக்கிறதுக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் எல்லாம் ரொம்ப செம்ம ஹாப்பியாக போயிருக்கும். அந்த டே மறக்கவே ஒரு டேவாக ஜிம்முக்கு மாறுது. ஜிம்முக்கு சரி ஓகே நீங்கள் பத்திரமா போறியா சொல்கிறாங்க. இப்போ யாங்க பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஜங்ஷன் விட்டுருக்காங்க. ஏன்னா ட்ரெயினில் தான் இருப்பாரு அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஆப்ஷன் ஜிம்மு கேட்குறாங்க. ஒரு ஹக் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சுற்றி யாரும் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஏன் மற்றவங்க பற்றி யோசிப்பியா நீ உன்னை பற்றி யோசிக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. ஜிம்மி டக்குனு போய் யாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உன்னை பற்றி யோசிப்பேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ யாங்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுவோ சின்ன பையன் மாதிரி இருக்குடா. நீ நானும் ஒரே ஏஜ் தான் இருப்பாங்க. ஏன் எனக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. தெரியல சார் ஜிம் சொல்கிறாங்க. கிஃப்டாக இருக்கடா நீ சொல்லிச்சு ஏன் வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. பாரு காலேஜ் போகிறேன் அங்கே போயிட்டு யாராவது பல்ல சுற்றுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்படி யாரும் சுத்த மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. அங்கே பாரு யாரும் சுத்தவும் கூட சரியா சொல்கிறாங்க. உனக்கு நான் மட்டும்தான் அப்போ சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் தான் யாங்களோட சிக்ஸ் சொல்கிறாங்க. இவ்வளோ பாசிட்டிவ் ஆகுதா சொல்லிட்டு ஆமாம் நான் பாசிட்டிவ் ஆக சொல்லிட்டு யாங்க சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்னு சொல்லிட்டுருக்காங்க. ஃபைன் இப்போ யாங்க ஒரு டைம் வந்து கிளம்புது. இப்போ ஏற சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏறா ஜிம் தான் யாங்க தள்ளி விட்டாங்க. இப்போ யாங்க ஏறிட்டாங்க போகணுமா சொல்கிறாங்க. ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ட்ரெயின் பிடிச்சிட்டு அதுக்கு
பாய் சொல்கிறாங்க ஏன் ஏன் பார்க்குறாங்க லவ்னு சொல்கிறாங்க லவ் டூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஏன் வந்து பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. டைம் ஆகிடுது. ஜிம்மிட்ட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ மாதிரி இருக்குது. இப்போ டெய்லி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்முக்கு காலேஜ் அட்மிஷன் போட்டாச்சு. அந்த பக்கம் ஏன் கூட வீட்டில் லக்கேஜ் செக்அப் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்கிட்ட இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஜிம் பேசியிருப்பாங்க. இப்படி பேசியிருப்பாங்க. மார்னிங் தான் அவங்க கிளம்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசிட்டே இருந்துப்பாரு. இப்போ ஃபைனலாக ஜிம் பார்க்குறாங்க. சரி டைம் ஆகுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போக சொல்கிறாங்க. பரவாயில்ல பேச சொல்கிறாங்க. இல்லை ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டு போக சொல்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் போயிட்டு ஒரு வா சொல்கிறாங்க. திரும்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் வந்துட்டு இப்போ ஏன் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆமாம் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. நாளைக்கு எனக்கு உனக்கு ஃபஸ்ட்டே காலேஜ் தானே. ஆமாம் சொல்கிறாங்க. இன்னும் ஏன் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணல அப்படின்னு டைம் இருக்குது. ஜிம் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நாளைக்கு ஃபஸ்ட்டே காலேஜ் போகிறோம் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் நீ வரப்போறியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஏன் பார்க்குறாங்க. நாளை வர மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லுவாங்க சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்ச ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவன் பக்கத்தில் இல்லைனா கூட அப்போ சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல ஏன் சொல்கிறாங்க. நான் அப்போ சொல்ல மாட்டேன். உனக்கு சர்ப்ரைஸ் தான் சொல்லிட்டு ஏன் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. என்ன சர்ப்ரைஸாக இருக்கும். ஜிம் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஜிம் அம்மா ஜிம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. காலேஜ் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் ஃபஸ்ட் டே காலேஜ் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் வந்து பார்க்குறாங்க. என்னப்பா ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கா காலேஜ் போக பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் ஆமாம் நிறைய செக் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. சமாளமாக என்னவா இருக்கும். ஒரு நாள் அவனே வந்துருப்பாங்க. கண்டிப்பாக அவனாக இருக்காது. ஆனால் என்னவா இருக்கும் ஜிம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனாக நம்ம ஜிமின் தான் மார்னிங் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு நீ ரெடி ஆகிட்டா சொல்கிறாங்க. நான் ரெடி ஆகிட்டேன்டா அப்போ சொல்கிறேன். நீ சீக்கிரமாக காலேஜ் போக சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. நீ இதே சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாக சொல்கிறாங்க. நீ சீக்கிரம் கிளம்பி சரியா நீ வந்து காலேஜ் போ. நான் வந்து இங்கே இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வந்து கிளம்புறோம் சொல்லிட்டு நீ யாங்க கட் பண்ணுறாங்க. விடிய ஃபோனாக பேசியிருப்பாங்க. ஜிம்முக்கு தனியாக ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ரிலீஸாக தான் இருக்குது. இந்த பக்கம் எங்களோட ஃபேமிலி கிளம்புறாங்க. நம்ம ஜிம்மின் வந்து காலேஜ் ரெடி ஆகிட்டாங்க. காலேஜ் டேட்டு டேரெக்டாக ஜிம்மில் அப்பாவோட காலேஜ் ட்ராப் பண்ணுறாங்க. ஜிம் வந்து காலேஜ் போய் ஆகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ மாஜிக்கு என்னவா இருக்கும் சொல்லிட்டு இப்போ ஒரு பாஸ் அந்த ஜிம்மியோட ஷோல்டர் தான் கைவிக்கிறாங்க. ஜிம் டக்குனு பயந்து போய் திரும்புறாங்க. பார்த்தா அந்த பாஸ் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யோன்ஜுன் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ யோன்ஜுன் தான் ஓகேவா. ஜிம்க்கு ஷாக்காக யோன்ஜுனை பார்த்துட்டோம். யோன்ஜுன் நீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜுன் பார்க்குறாங்க. ஆமாம் நான் இங்கே தான் காலேஜ் படிக்க போகிறேன் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு நீ என்ன படிக்கிறியோ அதே கோர்ஸாக நான் படிக்க வந்துருக்கேன் சரியா சொல்கிறாங்க. என்ன ஸ்கின் பார்த்துருக்காங்க. ஆமாம் என் அப்பா எனக்கு இந்த அசைவில் தான் வேற ஒரு காலேஜ் பார்த்தாரு. ஆனால் யாங் சொன்னால் நீ இந்த காலேஜ் படிக்க போகிற சொல்லி நீ அவன் கூட இருக்கியாடா. நீ அவன் கூட இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன்டா. அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்லை. நான் மற்றவங்க நம்ப மாட்டேன். நீ ஏன் ஃப்ரெண்டே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நீ வந்து ஜிம்மு கூட இருக்கியா எனக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். என்னால் அவன் கூட இருக்க முடியாது இப்போதைக்கு. நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு அவன் வந்து பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட் டே பார்க்குறப்போ. அதனால வந்துட்டு நானும் வந்துட்டேன். நானும் போய்ட்டு வேறு ஒரு காலேஜ் தனியாக தான் கஷ்டப்பட்டதில்லை. இப்போ கூட தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டேன்னு சொல்லி நானும் வந்துட்டு நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு ஜிம்லேயும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு பார்த்தா எப்போதும் இந்த ஸ்கூல் டைம் எப்படி தனியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இங்கே இருக்க போகிறதா நினச்சிருப்பாரு காலேஜ் டைம்லையும். ஆனால் எனக்கு இப்போ ஜிம் இப்போ ஜிம்முக்கு அவ்வளோ பேருக்கு நிச்சயமாக சொல்கிறேன். நிச்சயமாக ஓகேவா நான் ஒரு ஃப்ரெண்டாக இருப்பேன். என் ஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேவா சரி இருந்தால் இது ஏன் வந்து உனக்காக வாங்கி கொடுத்த ஃப்ளவர்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் இந்த ஃப்ளவர்ஸ் டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ நம்ப முடியல. இன்னும் சொல்கிறாங்க அவனுக்காக தான் வந்து ஓகேவா ஏன்னு கேட்டா ரிக்வஸ்ட்டாக கேட்டான். நீ வந்துட்டு வேறு காலேஜ் எங்கள் அப்பாவும் சொன்னார் இல்லை அந்த காலேஜ் தான் பெஸ்ட்டு சொல்லிட்டு வேறு ஒரு காலேஜ் சொன்னாங்க. ஆனால் அப்போ அப்பா விசாரிச்சு பார்த்தாங்க இந்த காலேஜ் பெஸ்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தாலும் அப்பாவுக்கு அந்த காலேஜ் பிடிக்குன்னு சொன்னாங்களா. நான் இந்த காலேஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு புரியாதான் கேட்டேன். ஏன்னா யாங் சொன்னான் அதனால் அப்படி சொல்கிறாங்க. உனக்காக அப்படி சொல்கிறாங்க. நீ தனியாக இருக்கக்கூடாது காலேஜ் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கா தனியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்னா கூட படிப்புன்னு அப்படியே இருக்கும். ஆனால் காலேஜ் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணல ஃபன் பண்ணலாம் அப்படிலாம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி தன்னை பார்த்து எப்படிலாம் ஏன் வந்து யோசிக்கிறான்னு சொல்லிட்டு ஜிம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஃப்ளவர்ஸ் அவர் கையில் வச்சுருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஏன்னு சொல்கிறேன் ஏன் உனக்காக வாங்கினாடா உனக்காக வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம யோகி ஜிம் வந்து ஒரு ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது யோகிக்கு ஒரு கால் வர இரு ஐ திங்க் அவனாக நினைக்க சொல்கிறாங்க. இல்லை அவனை ஊஷிக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம யோகி தாங்கிட்டு டே சொல்கிறா சொல்கிறாங்க. டே யோகி அப்படி சொல்கிறாங்க. யோஷிக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம யோகி பார்க்குறாங்க. யோஜன் சொல்கிறாங்க சொல்லா சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. போகிறா நம்ம யோஜன் ஃபோனை கீழே விட்டுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. யோஜி ஜிம் தான் யோஜி கூப்பிட்றாங்க. இப்போ யோஜி பார்க்குறாங்க. யோஜி ஜிம்மில் பார்க்குறாங்க. யோஜி ரிலாக்ஸ் சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. யாங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம யோஜி பார்க்குறாங்க. இறந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னால ஏற்றுக்க முடியல. ஜிம் டக்குனு காலேஜ் ஃப்ளவர்ஸ் கீழே விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இறந்துட்டு அவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஏற்றுக்க முடியல. என்ன சொல்கிறேன் நீ ஏதோ பிளான் பண்ணுறான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் டக்குனு வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. ஊசி கொஞ்சம் இறந்துருக்காங்க. இப்போ ஜிம் தான் அவருக்கு எதாவது பேச வர ஏதாவது பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து பக்கம் நம்ம யோசிச்சு ஃபோனை வாங்குறேன்.
என்னடா சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போ ஜிம் கேட்கும்ல, இப்போ ஸ்பீக்கரில் போடுறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க, அது அவங்க அப்பா அம்மா கிளம்பி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இதுக்காமா அவங்க கார் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கிளம்பி ஒரு 10 to 15 minutes கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு எடுத்து நம்ம இவங்களாம் தாங்கிக்க முடியல. யாங்கு ஒன்றும் யோசிச்சுட்டாங்க, பாட்டாங்க இறந்துட்டாங்களா சொல்கிறாங்க. ஸ்பாட் அப்படி அப்பா அம்மா மூணு பேர் அப்படி சொல்கிறாங்க. இவங்க அப்படியே ஒரு மாதிரி கீழே மில்லர் பண்ணிடுறாங்க. தாங்கிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அவருக்கு அவ்வளோ ஒரு ஒஸ்ட் டேவாக மாறிடுச்சு. ரொம்ப அழகாக அவர் தேம்பி ரெண்டு பக்கம் வாங்கிருக்கு. தன் ஃப்ரெண்டை கம்ஃபர்ட் பண்ண வாயில் தன் ஃப்ரெண்டு இறந்து சொல்லி அழவா இல்லை ஜிம்னு பார்க்கவா சொல்ல புரியல. அவர் ரொம்ப மழைறாங்க. இப்போ வந்து ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு பார்க்கணும், எனக்கு அவங்க சொல்கிறது நம்ப முடியல, பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு விடப்பட தெரியல, வேறு வழியே நம்ம யோசிச்சு நம்ம ஜிம்மை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தேவை போகிறாங்க. அவர் இப்போ ஜிம் போகிறதெல்லாம் அழகாங்க. அவர் காரில் தான் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப ஸ்பீடாக கார் போயிட்டு இருக்கு. ஃபைனல் ரீச் ஆகிட்டாங்க. அங்கே ரீச் ஆகும்போது தான் அவங்க எங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் தான் நின்றுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இந்த பாடியில் ரெப்பெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் ஏற்றுக்க முடியல. ஜிம் பார்க்குறாங்க. எம்ஜியில் எங்களோட ஃபேஸை அவர் பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஏன் விட்டுட்டு போன ஜிம் கேட்குறாங்க. நீ சர்ப்ரைஸ் தான் சொன்னேன், இன்னைக்கு இந்த டே அப்படி மாறிச்சு எனக்கு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தியா நான் சந்தோஷமாக இருக்கிறது கடவுளுக்கு பிடிக்கல பற்றியா. ஜிம் ரொம்ப அழகாங்க. என்னை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே லவ் பண்ணாமல் நீ தான். என்னை எந்த ஒரு எதுவுமே இல்லை அப்படி பார்க்கவே இல்லை. நான் எந்த இருக்க குறைய பார்க்கவே இல்லை. ஆனால் நீ எப்படி இல்லையே ஜிம்முக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஏன் விட்டு போயிட்டு அப்படி ஜிம் தேம்பி அழகாங்க. ஜிம்மில் எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எம்ஜிக்கு தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கவா ஜிம்மில் அழகாக பார்க்கவா சொல்லிட்டு புரியல. இப்போ நம்ம ஊசிக்கு வந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் ஊசிக்கு டைட்டாக ஹக் பண்ணி அழகாங்க. ஊசிக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணவும் தெரியல. அவங்க பாதி ஜிம்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாங்கன்னா அவர் நிறைய சொல்லியிருப்பாங்க. இவன் யோசிக்கிட்டையும் யோசிக்கிட்டையும் நிறைய சொல்லியிருப்பாரு. நான் ஜிம் இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன் நிறைய சொல்லி வச்சிருப்பாரு. அதெல்லாம் நினைக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் எனக்கு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்தா அவர் தேம்பி எழுதிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் யாங்க சொல்கிறாங்க. அப்போ யாங்கோட நெக்கில் ஸ்டேட் நம்ம ஜிம் போட்ட செயின் கூட அப்படியே இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அவரெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஜிம் பார்க்குறாங்க. அவர் நம்ம யாங் போட்ட பிரேஸ்ல போட்டிருக்காரு. அதை ரெண்டையும் பார்க்குறாங்க. அவருக்கு ஏற்றுக்க முடியல. ஏன் இப்படி என்னோட போன ஜிம் அவரு டைட்டாக ஹக் பண்ணி அழறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க எதுக்காக அந்த பையன் அழறான்னு சொல்லிட்டு. ஜிம் அவ்வளோ உடஞ்சி போயிட்டாங்க அந்த டே. அவர் கொடுத்துட்டு அவருக்கு எதுவும் பேச முடியாமல் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. ஓட்டுறதுக்கு வரவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறீங்களா, இது கூட வச்சுக்க வேணாம் எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஜிம் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பண்ணி இப்போ ஓஞ்சியோட ஊருக்கு தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ எம்ஜின் பார்க்குறாங்க. ஜிமின் போகலாம், அவங்க வீட்டில் தேடுவாங்க சொல்கிறாங்க. ஜிமின் வரவே மட்டும் சொல்கிறாங்கல்ல, ப்ளீஸ் வா சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப எப்படினாக்கா நம்ம ஊஷிக்கு அவங்க 2 பேரும் ட்ரெயின் ஏற்றி விட்டுறாங்க போங்க சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் சேல் நாங்கள் வீட்டுக்கு ஜிமின் பார்க்குறாங்க. அவர் அப்படியே ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி தான் நம்ம எம்ஜின் அனுப்பி விட்டுருப்பாங்க ஜிமின் வீட்டுக்கு. ஜிமின் அப்படி டேரெக்டாக ஃபஸ்ட்டு அவர் காசு அட்டன் பண்ணி போட்டாரு. டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அப்படி ஷவர் ஆன் பண்ணுறது தேம்பி கத்தி அழுதாரு. கதறாரு. நான் எப்படி வந்துட்டு இனிமேல் அவரை பார்க்க முடியாதா, இனிமேல் அவரை பேச முடியாதா அப்படி சொல்லிட்டு ஜிமின் தேம்பி அழுறாங்க. இனிமேல் யார் நம்ம யார் ட்ரெஸ் பண்ணுவேன், இதுக்கப்புறம் அவன மாதிரி ஒருத்தவங்க என் லைஃப்ல வரக்கூட மாட்டாங்க. ஸோ ஜிம்மின் அவ்வளோ வளராங்க. இப்போ அப்படி 1 வீக் ஜிம் காலேஜ் போகலடா. அந்த பக்கம் நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் ஏன் காலேஜ் போகல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் வந்து பிடிக்காது சொல்கிறாங்க. அது எப்படி பிடிக்காம போகும் சொல்லி ஜிம் அப்புறம் பார்த்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டிட்டு வராங்க. கூட வந்து காலேஜ் விட்டுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஆஃப் பண்ணி அவ்வளோ அழகாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க. பாரு அழகாதா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கம்ஃபர்ட் பண்ணி கிளாஸில் உட்கார வைக்கிறாங்க. பாரு போயிட்டு அதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காதான் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஏற்றுக்க முடியல. இல்லை வந்து சொல்கிறாங்க. நீ யோசிச்சு கேட்டாலும் ஜிம் இப்போ தெரியும்ல. அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே கிடையாது. இவருடைய சார்ந்தும் தனியாக தான் இருந்திருப்பாரு. இப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டா எப்படினாக்கா நம்ம யாங்க வீட்டுக்கு மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாப்பியாக இருப்பார். இப்போ அவரும் இல்லைன்றப்போ அவர் ஏற்றுக்க முடியல. அவர் ரொம்ப உடஞ்சி போயிடாரு. என் லைஃப்பில் ரொம்ப அன்லக்கி பாசனாக இருக்கேன், லக்கியான பாசனாக தான் ஏங்க என் கூட இருந்திருப்பான். நான் வந்துட்டு எதுக்கும் டிசவான பாசனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. இந்த வேர்ல்டுலேயே என்னை ஒரே ஒரு பாசனாக லவ் பண்ணாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னையும் ஒரு மனுஷனை மதிச்சு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. தோணிச்சு பார்க்க என்னடா பேசுகிறேன், உனக்கு என்னடா குறை, ஏன்டா அப்படி பேசுகிறத சொல்கிறாங்க. இல்லை அவனை மாதிரி யார் இனிமேல் லவ் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் ரொம்ப அழகாங்க. இதுக்கப்புறம் யாரையும் லவ் பண்ணவும் வேண்டாம். ஜிம் அவ்வளோ அழகாங்க. ஜிம்க்கு அப்படி கம்ஃபர்ட் பண்ணவும் தெரியல. அதுக்கப்புறம் ஜிம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாயிட்டாரு. ரொம்ப அந்த 2 இயர்ஸ்க்கு இப்போ 1 இயராக ஹாப்பியாக இருந்துப்பாரு. இப்போ அந்த லைஃப்பில் உள்ள ஹாப்பினஸ் மொத்தமாக அவன் போயிடுச்சு. பழையபடி ரூடாக மாறிடுறாங்க. ஏன்னா எப்போவுமே டேலண்டாக இருக்காங்க. இப்போ எம்ஜின் சொல்யூஷன் சொல்கிறாங்க. எப்படி யாங்க அப்படின்னா பிடிக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே இப்போ ஜிம் இருக்காங்க. நம்ம ரொனால்டு வந்து பிடிக்கும், நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ப்ரௌடாக சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது ஜிம் எப்பவும் போல நல்லா படிக்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து டாப்பராக இருக்காங்க. அப்படிதான் இருக்காரு. ஆனால் வேறு யாரும் வந்துட்டு வந்து பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு யார் லவ் சொல்லணும் அக்செப்ட் பண்ணி மாட்டாரு. பிடிக்கல அவருக்கு வந்துட்டு. ஏன்னா யாரை பார்த்தாலும் அவர் வந்துட்டு அவர் மனசுல யாங்க மட்டும் தான் இருக்காங்க. யாங்க தவிர யாரும் ஜிம் லவ் பண்ணவே முடியாது, லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கிளாஸ் ஆயிருக்கும். 2 1/2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம ஜிம்ல அப்பா வந்துட்டு ஜிம்ட்டு கூப்பிட்றாங்க.
ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா ஜிம் பார்த்துருக்காங்க. உனக்கு வந்து பிளேண்டட் அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு பிளேண்டட் வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை பிளேண்டட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ பேர் பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்ட்டு நான் நார்மலாக பேசும்போது அவங்களாம் என்கிட்ட பேசுவாங்க உன் பையன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் மூட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு யாரை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. ஓகே நம்மகிட்ட இவர் பணம் வந்து என்ன பிரயோஜனம், நீங்கள் மூட்டுன்றனால யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் டயர்டாயிட்டேன். ஓகேவா, என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டோட பையன் தான். அவன் சொல்லியிருக்காங்க அவனுக்கு தான் வந்துட்டு உங்கள் குறைஞ்ச பெரிய விஷயமா தெரியலையாமா. சரியா, அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான். ஓகே, அவன் பேர் வந்து லியோன். ஓகேவா, அந்த லியோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஸோ நீ வந்து லியோன் வந்து டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாரு நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். ஓகேவா, நான் சொல்கிறது நீ கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ லியோனா டேட் பண்ணுற. ஓகேவா, டேட்டுக்கு எனக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ்ப்பா ஜிம் கெஞ்சிடாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் போப்பா போயிட்டு பாரு. ஓகேவா, அந்த பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். உன் ஃபோட்டோ பார்த்தோம் செகண்ட் உன் மூட்டு மேலே சொல்லிட்டோம். ஓகேவா, சொல்லி தெரிஞ்சுதான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, அந்த மாதிரி பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ போயிட்டு அந்த பையனை பாரு. ஓகே, கண்டிப்பாக டேட் போ. அங்கே போயிட்டு பேச பார்த்ததுக்கப்புறம் பிடிக்கும் நீயே சொல்லுவேன். அப்பா அம்மா எனக்கு பெஸ்ட்டு பர்சனை பார்த்துருக்கேன் நீ சொல்லுவேன். எனக்கு எப்பவும் காலேஜ் முடிச்சாக்கா அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன அவசரம், இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்க ஐடியா எல்லாம் சொல்கிறாங்க. சரி அட்லீஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். ஓகேவா, இந்த நல்ல பசங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு விருப்பமே இல்லை. இப்போ ஜிம்மில் அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்படி போய் ஆகும்னு சொல்கிறாங்க. சார் எனக்கு ஜிம்மும் அதுவுமே வீக்கெண்ட் தான். ஒரு வீக்கெண்டு தான், ஒரு சண்டே தான் வந்து ஜிம் வந்து வந்துருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. அங்கே ஆல்ரெடி 2 பசங்க உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த பையன் பேர் லியோன் போலாச்சு. ஜிம் அந்த பையன் நினச்சி ஹாய் ஐம் லியோன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவனும் பார்க்க ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் கூட ஒரு மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு பிடிக்கல. பார்த்து இன்னும் ஒருத்தர் சில பசங்க நமக்கு பிடிக்காதுல்ல, அப்படி அந்த மாதிரி இருக்குது ஜிம்முக்கு. ஜிம் பார்த்துட்டு அமைதியாக உட்காருங்க சொல்கிறாங்க. ஜிம் உட்காருங்க. அவங்க எப்படினாக்க ஒரு பர்சன் நார்மல் பேசுறதுக்கும் ஒரு பர்சன் ஆக்டிங் பண்ணுறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியல. அப்படி தான் ஜிம்முக்கு பார்த்துமே ஃபீல் ஆகுது அவன் ஆக்டிங் பண்ணுறா சொல்லிட்டு. இப்போ ஜிம் பார்க்குறவங்க உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா வந்து என்னை பற்றி உங்கள்கிட்ட சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. ஜிம்மு சொன்னாங்க ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கான். அமைதியாகவே இருக்கான். அப்புறம் நான் உங்கள்கிட்ட இன்ட்ரோ பண்ண வந்துட்டு இவன் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் ஹலோ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் உங்கள் அப்பா அவங்க பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சொன்னாங்க. ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்துடும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. சரி உட்காந்துருக்காங்க. ஃபுட்டுமே வருது. இப்போ அந்த பையன் பார்க்குறாங்க. சாப்பிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் வந்து ஃபுட்டு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே இந்த பையன் பேசலாம். அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஜிம் என்னை பற்றி என்ன யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிட்டு பாட்டு அந்த பையனை அவருக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. பார்க்கும்போது பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு நீ கண்டிப்பாக யோசிப்பேன் எப்படிதான் அந்த பையன் நம்மளை மேட்ச் பண்ணி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறாரு சொல்கிறாங்க. இப்போ எப்படினாக்கா அவன் ஏதோ ஜிம்மே ரொம்ப தாழ்த்தியும் அவனை பற்றி அவனை பெருமையாக பேசிக்கிறான். நான் வந்துட்டு என்ன மாதிரி பசங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். உனக்கு லவ் லைஃப் உனக்கு வந்து மேரேஜ் லைஃப் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி பேசிட்டு இருக்க லைஃபை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே நம்ம பேசுறது கொஞ்சம் கூட. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த பையனை அந்த பையன் பார்க்குறான். நல்லா கேட்டுக்கோ ஜிம் ஓகேவா, நீ வந்து பெருசாக உன்னை பற்றி ஒரி பண்ணாத ஓகேவா, எனக்கு வந்து மூட்டாக ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா, நல்லா பார்த்து பண்ணி வந்து ஒரி பண்ணாத சரியா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ வந்து யோசிக்கிற எப்படா நம்மளுக்கு எப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அண்ணி வந்து இது பண்ண வேண்டாம் ஓகேவா, எனக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஜிம் பார்த்துருக்காங்க. அவருக்கு பிடிக்கவே இல்லை. நீ தான் ஒரு ஆளான்ற மாதிரி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ அந்த பக்கத்துல பையன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் மாறி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த இப்போ அந்த பையன் பார்த்தா சரி இது சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியா கேட்குறாங்க. உன் அப்பா அம்மா விட்டா கண்டிப்பாக நீ என்னை பற்றி ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேர் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஜிம்முக்கு அது பிடிக்கல. பார்த்தாலே தெரியுது அவன் ஆக்டிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. சரி எதுவுமே சொல்லலாங்க. ஜிம்மில் ஃபோன் டேபிள் தான் இருக்குது. ஜிம் நினைக்கிறாங்கக்கா நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. போயிட்டு வா சொல்கிறாங்க. சரி ஜிம் நினச்சி வந்துட்டாங்க. டேரக்டாக ஜிம் வாஷ்ரூம் போகிறாங்க. இப்போது நம்ம ஜிம் இந்த வாஷ்ரூம் வந்துட்டு அவர் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணுறாரு ஓகேவா. அது பாக்கெட்டில் வச்சு டக்குன்னு எடுத்து காதில் வைக்கிறாங்க. ஃபோன் அங்கே ரெக்கார்டிங் வந்து ஆனில் இருக்குது. அங்கே என்ன பேசாலும் அங்கே கேட்கும். கனெக்ட் பண்ணி தான் வச்சுட்டு பாருங்க. டக்குன்னு இது ஆன் பண்ணுறாரு. அதை எடுத்து காதில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வாஷ்ரூம் வந்துருக்காங்க. ஜிம் அவன் விளையாட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த ஜீவன் பக்கத்து பர்சன் உட்காந்து அவனோட ஃப்ரெண்டு அவன் பார்க்குறான். என்னடா மச்சான் இவ்வளோ பர்ஃபெக்ட் ஆக்டிங் பண்ணுறா சொல்கிறாங்க. எப்படி நம்ம ஆக்டிங் சொல்கிறாங்க வேறு லெவல்டா. எனக்கு ஒரு மாதிரி என்ன ட்ரூவாக கேரக்டர் மாதிரி ஆக்டிங் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஆக்டிங் பண்ணுறதுன்னு ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கானடா சொல்கிறாங்க. அழகு இருந்து சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அழகு நல்லா பிரயோஜனம் சொல்கிறாங்க. சிலைகள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்காக சிலையை வந்து மேட்ச் பண்ணிக்க முடியுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்படி தான்டா அவங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்மில் லிசன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒரு பொருள் ஹாட் ஆகிடுது. அப்போ லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு இவங்க அப்பா இருக்கார்ல சொல்லிட்டாங்க. அவ்வளோ ரிச்சஸ்ட் பர்சன் ஓகேவா, பார்த்து பையன் தான். அப்படி இருந்தும் கூட அவனை யாரையும் மேட்ச் பண்ணி ரெடியாக இல்லை தெரியுமா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் அவன் வீட்டாக பண்ணிருக்காங்க. யாருமே அதை மேட்ச் பண்ணி ரெடியாக இல்லை. அப்படியே இருந்தால் கூட பெனிஃபிட்டோட தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க அதுவும் என் அப்பா இருக்காரு அவரும் நல்ல ஒரு சொன்னது தெரியும்ல. அதுதான் என் அண்ணனுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணாரு. ஆனால் என் அண்ணன் அதுக்குள்ளே வேறு பர்சன் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டானா. அது ரீசனாக அப்பா முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு ஆப்ஷன் இல்லாமல் என்ன மேட்ச் பண்ணிருக்கு என்ன மேட்ச் பண்ணிட்டு சொல்லிட்டாரு. செகண்ட் என் அப்பா கிட்ட வார்னிங் வேறு பண்ணியிருக்காரு. நீ ஒழுங்காக இருக்கணும் அதனால பையனாக இருக்கணும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சுற்றிட்டு போல கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்போ சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னோட அப்பாவுக்கு என்னை பற்றி முழுசாக தெரியாதுல்ல சொல்கிறாங்க. ஏன்னா தான்
எனக்கு வீக்லி ஒரு பொண்ணு ஒரு பையன் டேட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ அந்த பையன் சொல்கிறான், ஆனால் இவன் இந்த பையனோட அப்பாவுக்கு தெரிஞ்சா சொல்கிறாங்க, டே அவருக்குலாம் ஒரு பெரிய அவருக்குனாக்கா நான் கிடைச்ச ஒரு பெரிய வரமாக நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம், அவன் பையன் மாதிரி பையனுக்கு நான் லைஃப் கொடுக்குற ஒரு பெரிய வரமாக நினைக்கிறாங்களா, அவங்க எப்படி தப்பா அடிப்பாங்க, அது மட்டும் அவங்க ஒரு பெஸ்ட் ஆக்டிங் போட்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம், 1 வீக் பிஃபோர் நானே என் அப்பாவை போய் மீட் பண்ணமா, அப்போ அவங்க அப்பா கிட்ட நல்லா ஆக்டிங் பண்ணேன். சொல்லி வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஜிம்முக்கு இருக்க ஒரு பிரச்சனையே கிடையாது, ஜிம் விட்டு எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவர் மெடிக்கல் ஆகிட்டார், ஓகே அவரும் உங்கள் அம்மாவும் மெடிக்கல் ஆகிட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஓகேவா. ஜிம்மில் இருக்க ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு மேட்ச் கிடையாது ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐ திங்க் ஜிம்முக்கு அவங்க பிடிக்க நினைக்கிற சொல்கிறாங்க. ஏன் தெரியல, அவங்க வந்து அந்த இடத்துல அப்ரோச் பண்ணி பார்க்கவே இல்லை, நீ இவ்வளோ பேசுகிற அவங்க கண்டுக்கு வேறு பெருசாக ரியாக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த லியோன் பார்க்குறான், அவன் வந்து பசங்க கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லியிருக்கு, டே அவனுக்கு என்ன குறைச்சி நல்லா அழகாக இருக்கான், ஒரு பில்லியனர் பையன். அப்புறம் கேள்விப்பட்டேன் அவன் டாப்பர் ஸ்டூடெண்ட்டு காலேஜில் சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன பிரயோஜனம் அப்படி சொல்கிறாங்க. நான் ஒரு பர்சன் போயிருந்தேனாக்கா அந்த பர்சனுக்கு ஸ்க்ரீன் பண்ணணும், நான் ஒரு லைக் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஸ்க்ரீன் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு எனர்ஜியே வரும், சரியா எனக்கு அப்படி ஒரு டேஸ்ட் உள்ளவனா அப்படி சொல்லும்போது இவன் நான் எப்போ எத்தனை பைட் பண்ணாலும் கத்த மாட்டான், எனக்கு எப்படி சொல்கிறது சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். அது ரொம்ப தப்பான ஒரு வேர்ட்ஸ், ஜிம்மில் அந்த வேர்ட்ஸை எடுத்து அப்படியே பொங்கிட்டு உதவுக்கு அவர் பொறுத்துக்கவே முடியல. பக்கத்தில் இருக்க அவனுக்கு மார்க்கிட்ட என்ன அப்படி பேச சொல்கிறாங்க. ஆமாம், இவனுக்கு என்ன பண்ணாலும் அப்படி ஒரு மாதிரி இருப்பான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஹியூமனாக ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு ஹியூமனாக பார்க்காம ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நான் அப்படி கூட உங்களாக இருக்க மாட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்லெஸ் பர்சன் கூட உங்களாக இருக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு யூடியூப்ல எப்படி இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. டே அப்போ என்ன அவங்களும் சொல்கிறாங்க, பாரு அவங்க ஹியூமனி சொல்லலாம் அழகாக இருக்கலாம், ஆனால் அவனால ஒரு பர்சன் ஹாப்பியாக வச்சுக்க முடியாது, அவன் கூட அப்போ யாரும் இருக்க மாட்டாங்கடா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ஜிம்முக்கு கேட்க அப்படி ஒரு கோபம். அந்த சமயம் இவங்க மேரேஜாகவே பெரிய விஷயம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்க்குறேன், அப்போ என்ன பண்ண போட சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது, பணம் வரும்போது மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதாக. அதுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி பசங்க நான் வந்துட்டு என் கூட வச்சுப்போ சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம், எனக்கு பிடிச்ச மாதிரி பசங்க எப்போ நான் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், ஜஸ்ட்டு பேருக்கு அவன் எனக்கு ஒய்ஃபாக இருப்பான் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது சரியா சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்க்குறான், ஒருவேளை அவனுக்கு ஒரு பிடிக்கல வீட்டில் போய் சொல்லிட்டு அதை இப்படி சொல்லுவாங்க, அந்த ஆக்டிங் போட்டேனே சரியா, அவங்க அப்பா நான் சொல்கிறேன் நம்புவாங்க, சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அது கேள்விப்பட்ட சார் கொஞ்சம் ரூடு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அவனை கேள்விப்பட்ட சாரை பற்றி, சார் கொஞ்சம் ரூடு அப்படிதான் பிஹேவ் பண்ணான்னு சொல்கிறாங்க. அம்மாவே சொன்னாங்க, என் பையன் கொஞ்சம் ரூடாக இருக்கான்ப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆண்டின்னு சொன்னேன், ஓகேவா. இப்போ நான் இந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணுறேன், இவன் கண்டிப்பாக அப்படி எனக்கு போய் பிடிக்கலன்னு சொன்னால் கூட அவங்க அப்பா நம்ப மாட்டாங்க, ஓகேவா. அப்படியே அவங்க வந்து கேட்டால் கூட நான் வேறு மாதிரி சொல்லுவேன் சொல்லிட்டு நம்ம இவன் சொல்கிறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம்மில் கேட்டிருக்காங்க, இவனுக்கு மேரேஜ் ஆகிறது பெரிய விஷயம் தான், இவன் யாரை லவ் பண்ணுவான் ஏன் சொல்கிறாங்க. இவன் 1 நைட் கூட இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கேன், ஏன்னா சிம்பிளே பார்ப்பாங்க, ஓகேவா. அவனை பார்த்தா டச் பண்ண தோணுது, ஐயோ பாவம் அப்படின்னு தோணும் சரியா சொல்கிறாங்க. இவன் அப்படி கூட யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லல. இப்போ அந்த ஜிம்முக்கு அப்படி ஒட்டுங்கி போயிடுச்சு மனசு, அவ்வளோ ஒரு மாதிரி கேட்காங்க. தன்னை ஒரு பர்சன் எப்படிலாம் லவ் பண்ணாங்க, தன் லைஃப்ல எவ்வளோ அழகாக இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரி இவன் வந்து இந்த மாதிரி ஒரு கோபத்தை வந்து தன்னை பற்றி எப்படி யோசிக்கிறான், எப்படி பேசுகிறான், யார் இது பேச ரைட்ஸ் கொடுத்தது. ஜிம்முக்கு அப்படி ஒரு கோபம், தன்னோட அப்பா அம்மா இவங்க நம்புவாங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி இருக்கு. அதுவும் 1 நைட் கூட ஏன் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஜிம்முக்கு அப்படி ஒரு இருக்குது. இவனால லைஃப்ல மீட் பண்ணவே முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ இவன் பார்க்குறதே அவங்க ஜஸ்ட் மியூட்டு தானே, மற்றபடி எனக்கு குறையும் இல்லைடா அப்படி சொல்லி ஃப்ரெண்டு சொல்கிறான். யார் சொன்னா இன்னும் என்ன உள்ள குறைய இருக்கோ யாருக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஜஸ்ட் மியூட்டு மட்டும் சொல்லி மாற்றி வச்சிருக்காங்க, வேற என்ன ப்ராப்ளம் இருக்கோ அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த அக்காவை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜிம்மினை பற்றி. ஜிம்முக்கு அவ்வளோ ஒரு கோவம், இதுக்கு மேலே பேச கேட்கக்கூடாது சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ப்ளூடூத் வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அவர் வந்து அந்த ஃபேக்ட்ரி வச்சு வெளியே பார்க்குறாங்க. இப்போ அந்த பசங்க ஜிம் ஓகேவா நீங்கள் ஓகே தானே இப்போ உட்கார ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம்மி கொஞ்சம் கூட யோசிக்கல, பக்கத்தில் ஒரு சூப் ஹாட்டாக வச்சுருப்பாங்க, அந்த சூப் எடுத்து அப்படியே அந்த பசங்களோட ஃபேஸில் ஊற்றி விட்டுறான், அவளை ஊற்றி விட்டுறாரு அந்த ஜிம்மி.